நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 19/5/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 5ஆம் தேதி, மே மாதம் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 மற்றும் 7:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 7:30 மற்றும் 9, குளிகை 1:30 மற்றும் 3, யமகண்டம் 10:30 மற்றும் 12, சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று அதிகாலை 3:04 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று மாலை 4:15 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். யோகம் இன்று மாலை 4:15 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 4:15 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். மேஷம் ராசி நேயர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் உற்சாகம் பிறக்கும் நாளாக இருக்கக்கூடும். எடுக்கின்ற வேலைகளை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பிரிந்து சென்றவர்கள் பிரியமுடன் வந்து இணையக்கூடும். சுப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடுங்க. உத்தியோக மாற்றங்கள் இன்று ஏற்படக்கூடும். நல்ல பலன் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். வீண் விவாதங்கள் மட்டும் செய்ய வேண்டாம். மனம் இன்று மாற்றங்களை ஏற்படுத்துங்க. பஞ்சாயத்துகள் நல்ல முடிவை கொடுக்கும். ஒரு நல்ல குறிக்கோளோடு செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். புண்ணிய பயணங்கள் செய்ய வேண்டிய சூழல் இருக்குங்க. ஆடம்பர பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலம் செலவுகள் அதிகரிக்கும். செலவுகளை கட்டுப்படுத்துவது சிறப்பு. கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். முயற்சி கண்டிப்பாக திருமணையாக்கக்கூடும். வெற்றி பெறுவதற்கான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. பயப்பட வேண்டாம். அடுத்தவரை பற்றி எந்த ஒரு பேச்சும் பேசாமல் இருப்பது நல்லது. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். பெண்கள் இன்று தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன தடுமாற்றம், குழப்பத்தை சரி செய்து விடுவீர்கள். பெண்களுக்கு இன்று ஆசைகள், கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். காதலில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகும். விட்டுக் கொடுங்கள். அமைதி காணுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். இன்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக கிடைப்பீர்கள். மாணவர்களுக்கு அற்புதங்கள் நிகழும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று உங்களுக்கு ஆடம்பர பொருள் சேர்க்கை ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழல் இருக்குங்க. பிரிந்து சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடும். நட்பு வட்டம் இன்று கண்டிப்பாக விரிவடைய கொடுங்க. ஆன்மீக பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். வெளியுலக தொடர்புகள் விரிவடைய கொடுங்க. இன்று அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். பரணி. ஆடம்பர பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கனவுகள் கண்டிப்பாக நனவாகக்கூடும். பஞ்சாயத்துகள் உங்களுக்கு நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. வெளியுலக தொடர்பு கண்டிப்பாக விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். இன்று உங்களுக்கு கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கிருத்திகை. நேர்மையுடன் செயல்படுவீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வீண் விவாதங்கள் மட்டும் தள்ள வேண்டாம். பஞ்சாயத்துகள் சாதகமாக இருக்க கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். இன்று காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நெடுநாளைய ஆசைகளும் நிறைவேறும். குறிக்கோளோடு செயல்படுங்கள். அது உங்களுடைய முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். ரிஷபம் ராசினியர்கள். இன்று நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறுங்க. கேட்ட இடத்தில் பண வரவுகள் கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்குங்க. உதவி என்று வருபவர்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். ரிஷபம் ராசினியர்களுக்கு கடினமான வேலைகளை கூட சுலபமாக செய்து முடிக்க முடியும். அரசு வழியில் அனுகூலம் உண்டாகும். தெய்வீக சிந்தனை ஏற்படக்கூடுங்க. புதியதாக வீடு கட்டி குடியேறக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடும். எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமும் வெளிப்படக்கூடுங்க. உங்க நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கண்டிப்பாக வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. பஞ்சாயத்துகள் நல்லபடியாக இருக்கக்கூடும். உடல் சோர்வு, மனக்குழப்பம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்கின்றது. கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. நல்லவரை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். சக ஊழியர்கள் ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். சிலருக்கு புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்று பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அற்புதங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள்.
பலமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். காதலில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகுங்க. விட்டுக் கொடுங்கள். பொறுமையாக இருங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றியடை போடும். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் உங்களுக்கு அடுத்த கட்டம் சிறப்பாக இருக்குங்க. முயற்சி மட்டும் பண்ணுங்கள். முடியாதது ஏதும் இல்லைங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். உடல் சோர்வு ஏற்பட்ட பின்னர் சரியாகும். இன்று நீங்க திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். ரோகிணி. எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. தைரியமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். பஞ்சாயத்துகள் நல்ல முடிவை கொடுக்கும். குறிக்கோளோடு செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். இன்று நட்பு வட்டம் விரிவடையும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மிருக சிரிஷம். இன்று நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். அரசு வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடும். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. மாற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தெளிவான சிந்தனையை உருவாக்கிக் கொள்வீர்கள். இன்று சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடக்கூடும். முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். கவனமாக பணியில் ஈடுபட்டால் எல்லாவற்றிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மிதுனம் ராசினியர்கள். என்று கொஞ்சம் பார்த்து பக்குவமாகத்தான் எதிலும் ஈடுபட வேண்டியிருக்கும். அவசரங்களை நீங்க தவிர்ப்பது ரொம்ப நல்லது. யார் என்ன சொன்னாலும் குறைத்து மட்டும் பேச வேண்டாம். பொறுமையாக இருந்து எதிலும் ஈடுபடுங்கள். அதுதான் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். இன்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக் கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். இன்று சுறுசுறுப்பு மேலோங்கும் நாள் என்று சொல்ல முடியும். திட்டங்கள் அனைத்தும் பலிக்க கொடுங்க. காரியங்களை மிகவும் விரைவாக செய்து முடிப்பீர்கள். மாற்றங்களை ஒரு பக்கம் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்லவர்களை இன்று நீங்க அடையாளம் கண்டு கொள்வீர்கள். ஏற்றுமதி இறக்குமதி போன்ற துறைகளில் முன்னேற்றம் இருக்குங்க. வீட்டு தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். ஆரோக்கிய தொல்லை ஏற்பட்டது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுங்க. சந்திராஷ்டம் இன்னும் முடியவில்லை இருக்கின்றது. ஆகையால் சில குழப்பங்கள் வரத்தான் செய்கின்றது. குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் கொஞ்சம் தோன்றும். கருத்து வேறுபாடுகள் இன்றி கொஞ்சம் நீங்க அமைதியை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளுவதில் கவனம் இருக்கட்டும். இன்று உடல் சோர்வும் திடீர் கவலைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக கொடுங்க. புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழலும் இருக்கும். மனசுக்குள் புதிய திட்டங்கள் உருவாக்கக்கூடும். இன்று புதிய தொடர்புகளால் நன்மை ஏற்படக்கூடும். வீண் பகை மன சஞ்சலம் ஏற்பட்டாலும் செலவுகள் கட்டுக்குள் தான் இருக்க கொடுங்க. பெண்கள் என்று பார்த்து பேசுங்கள். குழப்பம் இல்லாமல் இருக்க பாருங்கள். எடுக்கும் முடிவுகளை மிக தெளிவாக எடுங்கள். பெண்களுக்கு இன்று நாள்பட்ட உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக மேலோங்கும். பெரிய பிரச்சனையெல்லாம் இருக்காது. வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். காதல்ல கொஞ்சம் சிரமம் இருக்கும். காதல கொஞ்சம் விட்டு பிடியுங்கள். அவசரப்பட வேண்டாம். குழப்பம் இருக்கத்தான் செய்கின்றது. சந்திராஷ்டம் முடியும் வரை அமைதி காண வேண்டும். இன்று மாணவர்கள் பதட்டம் கொள்ளாதீர்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக் கூடுங்க. மாணவருக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடும். தாய் தந்தையாரை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். இன்று புதிய தொடர்புகளால் நன்மை ஏற்படக்கூடும். வீட்டு தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். மன கவலை இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. செலவுகளை கட்டுக்குள் வைக்க பாருங்கள். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. திருவாதிரை. இன்று மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கூடும். மனசுக்குள் புதிய திட்டங்கள் உருவாகக்கூடும். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. புதிய தொடர்புகளால் நன்மை ஏற்படக்கூடும். வீண் பகை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். எதையும் தெளிந்த நீரோடை போல் அணுகினால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. என்ன ஒன்று சின்னதாக குழப்பங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கும். புனர்பூசம். சந்திராஷ்டம் முடியும் வரை அமைதி வேண்டும். காரியங்களை யோசித்து செய்வது மட்டுமே நல்லது. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்தால் வெற்றி இருக்கும். பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கும். அதிகாரிகளால் அனுகூலம் கிடைக்கும். இன்று உங்க வாழ்க்கையில்
கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. பாகுபாடு இன்றி அனைவரிடமும் சிரித்து பேசி பழக முடியுங்க. நல்லவைகள் தேடி வரக்கூடும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடகம் ராசினியர்கள், இன்று நீங்க மிகவும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். ஆரோக்கிய தொல்லை கொஞ்சம் அதிகரிக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம். செரிமான பிரச்சனை கொஞ்சம் இருக்கும். அதிக விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகளையும் ஓரளவு முடிவு கட்டுவீர்கள். கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடிய சூழலும் இருக்குங்க. விலை உயர்ந்த பொருட்களை கையாளுவதில் கவனம் இருக்கட்டும். உடல் சோர்வு கொஞ்சம் ஏற்படக்கூடும். திடீர் மன கவலையும் கொஞ்சம் இருக்க கொடுங்க. நிகழ்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். இன்று தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கூடும். எதிர்காலமும் சிறப்பாக இருக்கும். புது புது திட்டங்களை வகுப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். புதிய தொடர்புகளால் நன்மை ஏற்பட கொடுங்க. வீட்டு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். வீண் பகை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. மன சஞ்சலம் ஏற்பட்டாலும் செலவுகள் கட்டுக்குள் இருக்க கொடுங்க. பெண்கள் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வர கொடுங்க. காதல மட்டும்தான் சிரமம் இருக்கும். என்ன செய்யலாம் என்று ஒரு புரியாத புதிராக இருக்கும். விட்டுக் கொடுங்கள், அமைதி காணுங்கள். பிடிவாத குணத்தை மட்டும் விட்டுவிடுங்கள். என்று மாணவர்கள், படிப்பில் முழு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். நன்கு படிக்க வேண்டும் என்ற எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். புதிய பொறுப்புகளை ஏற்றுக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று அற்புதங்கள் நிகழும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று வெளி உலக தொடர்பு விரிவடைய கொடுங்க. உடல் சோர்வு ஏற்பட்டு கண்டிப்பாக சரியாகும். திடீர் மனக்கவலைகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும். இன்று எதிர்பாராத வகையில் நல்லது நடக்க கொடுங்க. திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். ஏற்ற மிகுந்த வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க. இன்று நீங்க போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். பூசம். பிடிவாத குணத்தை மட்டும் விட்டுவிடுங்கள். காரியங்களை அற்புதமாக செய்ய முடியும். முயற்சிகள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அரசியல் துறையில் உள்ளவர்களின் நட்பு கிடைக்க கொடுங்க. பொதுநல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். யாருக்கும் இன்று நீங்க கருத்துக்கள் சொல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். பஞ்சாயத்துக்களை ஈடுபடும் பொழுது கவனமாக ஈடுபடுங்கள். அதுதான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. ஆயில்யம். ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும். குலதெய்வ வழிபாட்டு செய்யலாமா என்ற எண்ணம் இருக்குங்க. சொத்து சேர்க்கையும் இன்று ஏற்படக்கூடும். சிலருக்கு வீடு மாற்றங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். சகோதர சகோதரியிடம் இன்று சிரித்து பேசி பழகுவீர்கள். வழிபாடுகளும் நம்பிக்கை கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு நன்மைகள் தேடி வர கொடுங்க. பல வகைகளிலும் உங்களுக்கு யோகம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதிகளை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். தெளிவான சிந்தனை என்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். கடுமையான முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கும். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். அதிகாரிகளால் அனுகூலம் கிடைக்கும். அரைக்குறையாக நின்ற காரியம் முழுமை அடையுங்க. பூர்வீக சொத்து விற்பனையால் லாபம் உண்டாகும். தொழில் முன்னேற்றத்திற்கு நண்பர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். தொழில் மூலம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட கொடுங்க. செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். புதிய வாடிக்கையாளர்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. எல்லோரிடமும் திறமையாக பேசி வாழ்க்கையை அடுத்த கடத்துக்கு எடுத்து செல்வீர்கள். நூதன பொருள் சேர்க்கை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வியாபாரம், தொழில் போன்றவற்றை விரிவாக்கம் செய்ய புதிய திட்டங்களை பற்றி ஆலோசனை செய்வீர்கள். உத்தியோகத்தில் இன்று மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பொருளாதார முன்னேற்றங்கள் என்று ஏற்படக்கூடும். புதிய தொழிலில் உங்களுக்கு முதலீடுகள் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். பெண்கள் என்று மாற்றங்களை உணரக்கூடியவராக இருப்பீர்கள். ஏற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் தேடி வர கொடுங்க. நல்லவைகள் நடக்க கொடுங்க. பெண்கள் இன்று இனிமையாக பொழுதை கழிக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். காதலில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். என்ன செய்யலாம் என்று விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். காதலில் மட்டும் நீங்க பதட்டம் கொள்ள வேண்டாம். இன்று மாணவர்கள் எதையும் யோசித்து செய்தால் வெற்றி இருக்குங்க. உயர்கல்வி மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். பெற்றோர்களிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம்.
நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உங்களுக்கு உடல் உழைப்பு அதிகரிக்க கொடுங்க. பூர்வீக சொத்து சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கக்கூடும். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடும். தொழில் முன்னேற்றத்திற்காக கடுமையாக உழைப்பீர்கள். சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு இன்று நீங்க நடப்பீர்கள். இன்று வெளி உலக தொடர்பு விரிவடையுங்க. வழக்கமான பணியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. பூரம். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்க கொடுங்க. வெளி உலக தொடர்பும் இன்று விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். கூடுமானவரை இன்று நீங்க பேச்சு குறைத்துக் கொண்டு செயல்படுவது நல்லது. இந்த திட்டங்கள் அனைத்தும் பலிக்குங்க. வெளி உலக தொடர்பும் விரிவும் அடையுங்க. புதிய தொழில் உங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. உத்திரம். குலதெய்வ வழிபாட்டு செய்யலாமா என்ற எண்ணம் இருக்கும். ஆன்மீக பணியில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். வழிபாடுகளில் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படக்கூடும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. அனைவரிடத்திலும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். கூடுமானவரை இன்று நீங்க பேச்சு குறைத்துக் கொண்டு செயல்படுவது நல்லது. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். சமூகத்தில் உங்களுக்கு பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள். இன்று நீங்க அனைவருக்கும் ஆதரவாகவே காணப்படுவீர்கள். என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்ற சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கும். இன்று எல்லா வித துறைகளிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. முக்கியமாக கமிஷன் துறை, பங்குச்சந்தை, ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் லாபம் ஈட்டிக் கொள்ளக்கூடும். விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு கூட கொள்முதல் பொருட்கள் எல்லாம் விற்று திருந்து முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அதிகாரியிடம் இன்று நீங்க நல்ல பெயர் எடுப்பீர்கள். வழக்கமான பணியில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். மதியத்திற்கு மேல் மனக்கசப்புகள் கொஞ்சம் இருக்க கொடுங்க. சிலரிடம் வீண் வாக்குவாதம் செய்யக்கூடிய சூழல் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். தேவைக்கேற்ற பணம் வந்து சேருங்க. இருப்பினும் தன வரையும் கொஞ்சம் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட என்ன செய்யலாம் என்று யோசிப்பீர்கள். பயணங்களை மாற்றி அமைப்பீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு வெளிப்படக்கூடும். மனம் விட்டு பேசுவது எதிலும் நல்லது. குடும்ப விஷயங்களை பிறரிடம் சொல்ல வேண்டாம். ஆலோசனை கண்டிப்பாக கேட்டு எதிலும் ஈடுபடுவது நல்லது. நன்மை எது தீமை எது என்று கலந்து பேசி முடிவுக்கு வர வேண்டும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். காரியங்கள் கச்சிதமாக நடைபெற கொடுங்க. உறவினர் நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகுவது மிக சிறப்பு. எடுத்தும் கௌத்தும் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். வழிபாடுகளில் உங்களுக்கு நம்பிக்கை கொடுங்க. நினைத்தது நிறைவேறும் நாளாக இருக்க கொடுங்க. புதிய முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. பெண்கள் என்று ஆழ்ந்த உறக்கத்தில் காணப்படுவீர்கள். செய்கின்ற வேலையை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு பெரும் முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும். சமூக பொறுப்புகள் தேடி வர கொடுங்க. காதல் போன்ற விவகாரங்களில் பெரிய பிரச்சனை இல்லாவிட்டாலும் மன அமைதி கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். காதல் கை கூடுமா கூடாதா என்ற எண்ணத்தை வெளிப்படுத்தும். காதல் நீங்க பொறுமை காப்பது சிறப்பு. என்று மாணவர்கள் தடபுடலாக முடிவுகள் எடுக்க வேண்டாம். கலந்து பேசுங்கள். உயர்கல்வி பற்றி கலந்து பேசுங்கள். பின்னர் முடிவெடுங்கள். பெற்றோரிடம் வீண் வாக்குவாதம் எதுவும் செய்ய வேண்டாம். அதேபோல் தனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் என்று பாதிட வேண்டாம். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே தினிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நீண்ட நாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். பங்கு சந்தைகளில் உங்களுக்கு லாபம் ஈட்டிக் கொள்ள முடியுங்க. அஸ்தம். கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கும். வீண் விவாதங்களை மட்டும் ஈடுபட வேண்டாம். அடுத்தவர் சொல்கின்ற ஆலோசனையை கேட்டுக்கொள்ளுங்கள். மனம் தெளிவடைய கொடுங்க. காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். பணிகளை விரைவாக முடியுங்கள். இன்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். சித்திரை. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். மனதில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து பாராட்டுகளை பெற முடியுங்க. மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். மனக்குழப்பமும் ஓரளவு கண்டிப்பாக சரியாக கொடுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று மிகவும் பொறுப்புடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். திருமண முயற்சிகள், கல்யாண முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. எதிர்பார்த்த சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களின் விருப்பங்கள் ஓரளவு நிறைவேறக்கூடும். பிரிந்து சென்ற தம்பதியர்கள் மீண்டும் சேரக்கூடும். இன்று பெரியமுடன் எல்லோரும் வந்து இணைவார்கள். உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். வழக்குகள் சாதகமாக இருக்க கொடுங்க. இன்று உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். மிகவும் கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும்.
வீண் அலைச்சலை மட்டும் தவிர்க்க வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். வேலை பளு கொஞ்சம் இருக்கத்தான் செய்கின்றது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை தோன்றி பின்னர் மறையக்கூடும். பிள்ளைகளுக்காக கடுமையாக பாடுபடுவீர்கள். வேண்டியவற்றை கண்டிப்பாக பெற்றுக் கொள்வீர்கள். உயர்வான வாழ்க்கையும் கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பெண்கள் என்று செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். முடிஞ்ச அளவு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். என்று காதல மட்டும்தான் குழப்பம் இருக்குமே தவிர மற்றபடி பெரிய பிரச்சனை இருக்காதுங்க. காதில் குழப்பம் ஏற்படுவதற்கு காரணம் தேவையில்லாத பேச்சுக்கள். பேச்சுக்களை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. உயர்கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரக்கூடுங்க. எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று வேக வேகமாக பணிகளை செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது எதிலும் நல்லது. விவேகமாக செயல்படுவீர்கள். இன்று உங்களுக்கு வெளி உலக தொடர்பு விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக் கொடுங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. சுவாதி. இன்று திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். ஆன்மீக எண்ணங்கள் என்று மேலோங்கி விடக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். முடியாத காரியங்களை கூட முடித்து காட்டுவீர்கள். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். சொந்த பந்துகள் வருகை இருக்க கொடுங்க. இன்று நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். அது உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். கூடுமான வரை இன்று நீங்க மன அமைதி ஏற்படுத்தி கொண்டால் எல்லா வகையிலும் நல்லது ஏற்படக்கூடும். விசாகம். மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். நல்லவைகள் தேடி வரக்கூடுங்க. மதியத்துக்குமே நல்ல செய்திகள் வரக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் பலிக்க கொடுங்க. எதிர்காலமும் சிறப்பாக இருக்க கொடுங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. முகப்பொலிவும் அழகும் குடிவிடும். இன்று உங்களுக்கு சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழ கொடுங்க. இன்று உங்களுக்கு போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி கிடைக்கும். பிடிவாத குணத்தை மட்டும் மாற்றிக்கொள்ளுங்கள், அது போதுங்க. விருச்சிகம். விருச்சிகம் ராசினியர்கள். இன்று உங்களுடைய மன கஷ்டம் இருந்தது வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். போராட்டமான வாழ்க்கைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். இன்று மதிப்பையும் மரியாதையும் உயர்த்திக் கொள்வீர்கள். செல்வாக்கு இன்று மேலோங்கும் நாளாக இருக்கக்கூடும். மனக்குழப்பம் கொஞ்சம் விலகி செல்லக்கூடும். எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைப்பதற்கான அறிகுறிகள் தோன்றுங்க. அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள முன் வருவீர்கள். எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். முக்கிய நபர்களின் நட்பு கிடைப்பதுடன் அவர்களால் நன்மையும் ஏற்பட கொடுங்க. அடுத்தவரை பற்றி எந்த ஒரு பேச்சும் பேசாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பாக கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் பல முக்கியமான விஷயங்களை பேசக்கூடிய காலகட்டம் என்றே சொல்ல முடியும். குடும்பத்தாரிடம் பேசி எதையும் நீங்க செய்ய முடியும். நேரடி கவனத்தில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். தேவையான பணம் கண்டிப்பாக கிடைக்கும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடு பிடிக்குங்க. அவசர முடிவுகளை மட்டும் எடுக்க வேண்டாம். அலட்சியம் காட்டி எந்த ஒரு பலனும் ஈடுபட வேண்டாம். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று பெண்களுக்கு மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதலில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். விட்டக்குறை தொட்டக்குறை ஓரளவு சரி செய்துவிட முடியும். பிடிவாத குணத்தை மட்டும் விட்டுவிடுங்கள். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருங்கள். விளையாட்டுத் துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்குங்க. அதிகப்படியாக நீங்க சுற்றி திரிய வேண்டாம். படிப்பில் கொஞ்சம் அக்கறை கொடுங்கள். புது புது விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். நல்லவைகள் உங்களை தேடி வரக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனமும் இன்று தெளிந்து நீரோடை போல் காணப்படக்கூடும். கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. சொந்த பந்துகள் இன்று வருகை இருக்கக்கூடும். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். அனுஷம். இன்று பங்குச் சந்தைகளில் லாபம் கிடைக்கும். விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு லாபம் கிடைக்கும். கமிஷன் துறையில் உள்ளவர்களுக்கும் லாபம் கிடைக்கும். இன்று
ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்கள் கூட வீட்டு மனைகள் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் முயற்சி மட்டுமே. தொடர்ந்து முயலுங்கள், வெற்றி நிச்சயம். கொஞ்சம் முன்கோபம் வெளிப்படும், அதனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். கேட்டை திருமண பேச்சுக்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். முக்கிய நபர்களின் நட்பு கிடைக்க கொடுங்க. சமுதாய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். அவசரமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். வசதி வாய்ப்புகளை கண்டிப்பாக பெருக்கிக் கொள்வீர்கள். நியாயமாக இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். இன்று பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்குங்க. நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெற முடியும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வர கொடுங்க. சமாதானமாக யாரிடமும் சென்றால் எண்ணற்ற மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்ள கூடுங்க. தனுசு தனுசு ராசி நேயர்கள், இன்று நீங்க அடுத்தவுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கும் நாளாக இருக்கக்கூடும். தேக நிலை மாறி தெளிவு பிறக்குங்க. உடல் ஆரோக்கியம் ஓரளவு நன்மை கொடுக்கும். நேற்று செய்ய மறந்த பணியை இன்று நீங்க செய்து முடிக்க முடியுங்க. பெரியவர்களின் உதவியால் சில நன்மைகள் ஏற்படக்கூடும். பிறருக்காக வாங்கி கொடுத்த தொகை கண்டிப்பாக திரும்ப வந்து சேரும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தண்ட வேண்டாம். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. எதிலும் யோசித்து செயல்பட்டால் மட்டுமே வெற்றி இருக்கும். நன்மை எது தீமை எது என்று கலந்து பேசி முடிவு காண்பது நல்லது. கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். கவனமாக எதிலும் ஈடுபடுங்கள். கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீருங்க. பயப்பட வேண்டாம். குடும்பத்திலும் மகிழ்ச்சி உண்டாக கொடுங்க. எதிர்பார்த்த காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியுங்க. கூடுதலாகவே இன்று பணவரவு இருக்கக்கூடும். உழைப்பால் உயர்ந்து காட்ட முடியுங்க. பல நெருக்கடிகளை கடந்து சமாளித்து வெற்றி பெற முடியும். சிற்றின்ப செலவுகள் வெளிப்பட கொடுங்க. யார் என்ன சொன்னாலும் எல்லோரையும் இன்று நீங்க மதிக்க கற்றுக்கொள்வீர்கள். அவசரமாக எதிலும் ஈடுபட வேண்டாம். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொண்டால் வெற்றி இருக்கும். பிறருக்காக வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். இன்று பெண்கள் அந்நிய தேச பயணங்கள் செல்ல போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். காரியங்கள் ஓரளவு கை கொடுக்கும். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். பெண்களுக்கு இன்று மன நிறைவு கொடுங்க. எதிர்பாராத வகையில் நன்மையும் ஏற்படக்கூடும். காதலில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். தேவையில்லாத குழப்பம் வேண்டாம். காதலில் கொஞ்சம் விட்டுக் கொடுங்கள். அமைதி காணுங்கள். என்று மாணவர்கள் செய்வதை சரியாக செய்யுங்கள். படிப்பில் முழு அக்கறை கொள்ளுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். தேர்வில் ஏற்கனவே வெற்றி பெற்றது கண்டிப்பாக இப்பொழுது கை கொடுக்கும். உயர்கல்வியை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்ளக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று நம்பிக்கைக்குரியவர்களை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். கடன் பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். தேக நிலை கண்டிப்பாக மாறுங்க. தெளிவும் பிறக்க கொடுங்க. அடுத்தவர் சொல்லுக்கு இன்று நீங்க மதிப்பு கொடுப்பீர்கள். இன்று பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று உதாசீனப்படுத்தியவர்கள் மத்தியில் தலை நிமிர்ந்து வாழ்வீர்கள். போராடும் கடன் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். உதவி என்று வருபவர்களுக்கு உதவிகளை செய்து கொடுக்க கொடுங்க. திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். பிறருக்காக வாங்கி கொடுத்த கடனை அழைத்து விடுவீர்கள். கேட்டிடத்தில் பணவரவு கிடைக்குங்க. கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், அது வெற்றி கொடுக்குங்க. செரிமானம் ஏற்படக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. உத்திராடம் எதிலும் ஈடுபடும் முன்பு கவனம் இருக்கட்டும். மனக்குழப்பம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் இருக்க கொடுங்க. வெற்றிக்காக இன்று நீங்க கடுமையாக உழைப்பீர்கள். யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். முன்கோபத்தை தவிர்க்க பாருங்கள். பிடிவாத குணத்தை விட்டுவிடுங்கள். சிலருக்கு வீடு மாற்றங்கள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. பெரிய அளவில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். மகரம் மகரம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய செய்திகள் வரும் நாள் என்று சொல்ல முடியும். வழிபாடுகளில் உங்களுக்கு நம்பிக்கை கொடுங்க. அருகில் உள்ளவர்கள் உங்களின் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள். பெற்றோர்கள் நலனின் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். தாய் தந்தையரிடம் கொஞ்சம் சிரித்து பேசி பழகுங்கள். அவரிடம் மனம் விட்டு பேசி எதையும் சொல்ல பாருங்கள். டக்கென்று வரக்கூடிய முன்கோபம் தான் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும். ஆனால் நீங்க நல்ல மனசு கொண்டவர்கள். நல்லது செய்ய போனால் கூட சிலர் வேண்டுமென்றே உங்களை தேவையில்லாத பிரச்சனைகளை இழுத்து விட வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். சக்திக்கு மீறி எதையும் செய்ய வேண்டாம். நல்ல விஷயங்களை நீங்க அணுகி வெற்றி பாகையும் சூட முடியுங்க. இன்று பங்குச் சந்தைகளில் லாபம் கிடைக்கும். கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கும். காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. உணவு கட்டுப்பாடு மட்டும் இருப்பது நல்லது. செரிமானம் ஏற்படக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள். இன்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடந்தேறும். முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கக்கூடும். தேவையான வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். பண வரவும் சீராக இருக்கக்கூடும். எதிர்பார்த்தது கண்டிப்பாக நடக்குங்க. சமூகத்தில் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உயரும். எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள்.
நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். பெண்களுக்கு இன்று கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும். வாழ்க்கை தரமும் கண்டிப்பாக உயரும். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெற முடியும். பெண்களுக்கு இன்று ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். இன்று காதலில் மட்டும்தான் சிரமம் இருக்கும், பயம் இருக்கும், என்ன செய்யலாம் என்று குழப்பம் இருக்கும். காதலில் கொஞ்சம் விட்டு பிடிப்பது சிறப்பு. என்று மாணவர்கள் செய்கின்ற வேலையை நிதானமாக செய்யுங்கள். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. மனோ தைரியமும் இன்று ஏற்படக்கூடும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். சுப செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நெருக்கமான நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும், உதவியாக இருக்கக்கூடும். வழிபாடுகளில் நம்பிக்கை கூடும். இன்று முயற்சிகள் கண்டிப்பாக திருமணியாக்குங்க. கமிஷன் துறையிலும் லாபம் கிடைக்க கொடுங்க. திருவோணம். சொன்ன சொல்லை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். வங்கிகளில் சேமிப்பு உயர கொடுங்க. தேக நிலை கண்டிப்பாக மாறும். மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடும். என்ற மன கசப்பு இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். சகோதரருடன் ஏற்பட்ட மனமுறிவு எல்லாம் இப்பொழுது சரியாக கொடுங்க. நல்ல காலகட்டங்கள் பிறக்கும் நாள் என்று சொல்ல முடியும். நம்பிக்கையுடன் போராடுங்கள். அவிட்டம். பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். செய்கின்ற செயலை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கவனமாக இதில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. குடும்ப பொறுப்புகளை இன்று நீங்க ஏற்றுக்கொள்வீர்கள். எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கக்கூடும். கூடுதலாக உழைத்தால் இந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. தேக நிலை மாறி தெளிவு பிறக்கும். என்று நீங்க அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். கும்பம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. மனம் என்று சந்தோஷமாக இருக்கக்கூடும். நினைத்தது ஓரளவு நிறைவேறக்கூடும். தங்கம் வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. வங்கிகளில் கூட சேமிப்பு உயரக்கூடும். வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். அரசியல் செல்வாக்கு இன்று மேலோங்கும். எதிலும் கவனமாக இருப்பது மட்டும் நல்லது. வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். பயணங்களின் பொழுது எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். வருமானம் சீராக இருக்க கொடுங்க. வாடிக்கையாளரிடம் இன்று வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அரசியலில் உங்களுக்கு ஒரு புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும். விவசாய துறையில் உள்ளவருக்கு கூட இந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அனைவரையும் அனுசரித்து சென்றால் மென்மேலும் முன்னேற்றம் இருக்குங்க. உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. கூடுதலாகவே இந்த பணிகளை நீங்க கவனிக்க வேண்டியிருக்கும். மேல் அதிகாரியிடம் சக நண்பரிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். பாகுபாடின்றி அனைவரிடமும் சரிசமமாக பழகுவீர்கள். இனிய செய்திகள் கண்டிப்பாக வந்து சேருங்க. நம்பிக்கைக்குரியவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க கொடுங்க. இன்று பெண்கள் ஆதாயம் தரக்கூடிய வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன உளைச்சல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. கணவனிடம் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. காதலில் கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம், விட்டுக் கொடுங்கள், அமைதி காணுங்கள். என்ன நடந்தாலும் பொறுமையாக இருங்கள். உங்கள் காதல் கண்டிப்பாக கை கொடுக்கும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் செய்கின்ற பணிகளை சிறப்பாக செய்வீர்கள். கல்வியில் சாதிக்க முடியும். விளையாட்டுத் துறையில் வெற்றி ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடுங்க. மாணவர்களுக்கு வாழ்க்கையில் வளர்ச்சி பாதை சீராக இருக்கக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அபிட்டம். இன்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக்கூடும். அரசியல் செல்வாக்கம் கண்டிப்பாக மேலோங்கும். நினைத்த காரியம் அற்புதமாக நடைபெறக்கூடும். வழிபாடுகளில் உங்களுக்கு நம்பிக்கை கூடிவிடுங்க. இன்று திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சமூக அக்கறையுடன் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். சதயம். இன்று மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடுங்க. பயணங்களின் பொழுது எச்சரிக்கை வேண்டும். விடாபிடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். புதிய பொருள் சேர்க்கை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வருமானம் வழக்கம் போல் வந்து சேரக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனமும் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. கவனமாக எதிலும் ஈடுபட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. போராட்டாத்தி. இனிமையாக பேசி காரினை சாதித்து காட்டுவீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். பயணங்களின் பொழுது எச்சரிக்கை வேண்டும். நூதன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. முடிவில் உங்களுக்கு தெளிவு பிறக்க கொடுங்க.
வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். இன்று உங்களுக்கு எதிலும் அற்புதங்கள் நிகழும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று எதையும் யோசித்து செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். மீனம் மீனம் ராசினியர்கள், இன்று உடைய மனம் கண்டிப்பாக மகிழ்ச்சி அடையக்கூடும். நினைத்த காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. தேக நிலை கண்டிப்பாக மாறும். கல்யாண முயற்சி கை கொடுக்கும். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது. வழிபாடுகள்ல உங்களுக்கு நம்பிக்கை கொடுங்க. எதிர்பார்த்த உதவி எளிமையில் கிடைக்க கொடுங்க. சகோதர வகையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இனிய செய்திகள் இல்லம் தேடி வரக்கூடுங்க. கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பங்கு சந்தைகளில் லாபம் ஈட்டிக் கொள்வீர்கள். அரசியல் துறையில் உள்ளவரின் நட்பு கிடைக்க கொடுங்க. தொழில் வளர்ச்சியும் கண்டிப்பாக மேலோங்குங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை முன்னெடுத்தால் எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கடந்த கால நினைவுகளில் இன்று மூழ்கி காணப்படுவீர்கள். அரசியல் துறையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். செல்வாக்கு மேலோங்கும் நாள் என்றே சொல்ல முடியும். வருமானமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். வாடிக்கையாளரிடம் அனுசரித்து செல்வது நல்லது. இன்று உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். கூடுதல் பணிகளை இன்று நீங்க கவனிக்க வேண்டியிருக்கும். மேல் அதிகாரியிடம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சக நண்பரிடம் கொஞ்சம் பேசும்பொழுது கவனமாக இருக்க வேண்டும். யார் என்ன சொன்னாலும் அதில் உள்ள நல்லது கெட்டதை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத பிரச்சனைகளுக்கு செல்ல வேண்டாம். யாருடனும் இன்று பஞ்சாயத்துக்களும் செய்ய வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் முன்னேற்றம் இருக்க கொடுங்க. அனைவரையும் இன்று அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்பட கொடுங்க. உயர் அதிகாரிகளின் நட்பும் இன்று கண்டிப்பாக இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். பிள்ளைகளுடன் கொஞ்சி பேசி மகிழ்வர்கள். காதல் போன்ற விஷயங்கள் மட்டுமே குழப்பத்தை கொடுக்குங்க. காதல்ல நீங்க இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் நாம எடுத்துக்கொள்ளலாம். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ளாதீர்கள். நட்பு வட்டத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிப்பீர்கள். உயர்கல்வி பிடித்தமான கல்வியாக இருக்கக்கூடும். இன்று எதையும் யோசித்து செய்தால் வெற்றி ஏற்படக்கூடும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி, இன்று உங்களுக்கு மன மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். அரசியல் துறையில் உள்ளவர்களின் நட்பு கிடைக்க கொடுங்க. நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். தங்கம் வெள்ளி ஆபரணங்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படக்கூடும். இளைய சகோதர வகையில் இனிய செய்தி ஒன்று வரக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். விருந்தினர் வருகையும் அதனால் செலவும் கொஞ்சம் உண்டாகும். வழக்கு விவகாரங்களை கவனமாக இருக்க பாருங்கள். சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்க பாருங்கள். உத்திரட்டாத்தி, இன்று வேக வேகமாக பணிகளை செய்து முடிப்பீர்கள். வேகம் இருப்பது எவ்வளவு முக்கியமோ அதை விட விவேகம் இருப்பதும் முக்கியம். அக்கம் பக்கத்தில் பேசும் பொழுது கவனம் இருக்கட்டும். நீங்களாகவே எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள், அது ரொம்ப முக்கியம். பாகுபாடின்றி அனைவரிடமும் சரிசமமாக பழகுவீர்கள். யோகா பித்த வரவேற்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். இன்று இரவு பகலாக உழைத்து உழைப்பதற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. ரேவதி, அடுத்தவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு காண்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்குங்க. வாங்கிய கடனை அடைத்து விட முடியும். இன்று எந்த ஒரு விஷயத்திற்கும் செல்லும் பொழுது முன்கூட்டியே எந்த ஒரு முடிவும் எடுப்பது நல்லது. டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவுகளில் கூட வெற்றி இருக்குங்க. அதே போல் டக்கென்று பேசக்கூடிய வார்த்தைகளை மட்டும் தெளிவிருக்கட்டும். முன்கோபத்தை ஓரளவு அடக்கிக் கொண்டால் எல்லா வகையிலும் நல்லது நடக்கக்கூடும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் முடியும் பட்சத்தில் குடும்பத்தாருடன் சேர்ந்து குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வருவது மிக சிறப்புங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.